சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன செல்வி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு ஏதாவது செய்தா? இல்ல மயில, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். இல்ல, உன் முகமே காட்டி கொடுக்குது. நீ எதையோ நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க. வேலுவ பத்தி யோசிக்கிறியா? இல்ல மயில, நான் ஹாஸ்பிட்டல்ல இந்த நிலைமையில இருக்கேன்னு தெரிஞ்சோம் அப்பாவும் அம்மாவும் என்ன வந்து பார்க்க கூட இல்ல. அத நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஒண்ணுனா எங்க அப்பா துடிச்சு போயிருவாரு. என்ன பார்க்காம அவரால் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவரு ஏன் என்ன பார்க்கவே இல்லைன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு மயிலு. கரெக்ட் தான்டி. ஆன்ட்டியும் அங்கிளும் உனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுவாங்கதான். உன்னை பார்க்க வராம இருக்க மாட்டாங்க. அப்பயே மயில எங்க அப்பா வரல. ஒருவேளை நான் பொங்கல் சீர திரும்பி எடுத்துட்டு போங்கன்னு சொன்னதுனால மனசு உடைஞ்சு வெறுத்துட்டாங்களோ? அவங்க வந்தாங்க செல்வி. உன்னை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஆன்ட்டியும் அங்கிளும் வந்தாங்க. என்ன மயில சொல்ற? அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களா? எப்போ? நீ மயக்கத்துல இருக்கப்போ விஷயம் தெரிஞ்சு 2 பேரும் பதறி அடிச்சு உன்னை பாக்குறதுக்காக வந்தாங்க செல்வி. அப்போ 2 பேரும் என்ன பார்த்துட்டு தான் போனாங்களா? நீயே இதை என்கிட்ட முதல்ல சொல்லல மயிலு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களே தவிர உன்னை அவங்க பார்க்கல, பார்க்காமலே போயிட்டாங்க. என்ன மயிலு சொல்ற? என்ன பார்க்காம போயிட்டாங்களா? எதுக்கு என்ன பார்க்காம போனாங்க? மயிலு சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? ஹாஸ்பிட்டல்ல என்னதான் நடந்தது? சொல்லு மயிலு. அப்பாவும் அம்மாவும் விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப அங்கிளும் ஆன்ட்டியும் எவ்வளவு வேதனைப்பட்டு உன்னை பார்க்க முடியாம போனாங்க தெரியுமா? எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அப்பவே அந்த கீர்த்திய 2 அறை விட்டு வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிடலான்னு தான் தோணுச்சு. ஆனா நீ இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம உனக்காக அமைதியா போக வேண்டியதா ஆயிடுச்சு. ஏன் மயிலு, இந்த கீர்த்திக்கு அப்படி என் மேல என்னதான் கோவம்? என் அம்மாவும் அப்பாவும் நல்லதானே பண்ணணும்னு நினைச்சாங்க. எதுக்காக அவ இப்படி பண்ணணும்? ஏற்கனவே எங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க கொண்டு வந்த சீரை நான் திருப்பி அனுப்பிட்டேன்னு மனசு நொந்து போயிருப்பாங்க. இப்ப பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தும் அவங்கள பார்க்க கூட விடாம அவங்கள தடுத்து கொடுமை பண்ற அளவுக்கு அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க மயிலு? முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய கிளைய நீ பாவம் பார்த்து வளர விட்டு வேடிக்கை பார்த்துட்ட செல்வி. அதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து நிறுத்திருச்சு. அவங்க திருந்திட்டாங்கன்னு ஒவ்வொரு முறையும் அவங்கள நம்பி ஏமாத்திட்டு இருக்க மயிலு. இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு தான் நான் எல்லாத்தையும் அமைதியா கடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ நீ கோவப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்காத. ஏற்கனவே நீ போராடி மறு உயிர் எடுத்து இப்பதான் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்க. எதுவா இருந்தாலும் உன் உடம்பு சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அப்பாவும் அம்மாவும் அவங்க பெத்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்போ அவளை பார்க்க கூட முடியாம திரும்பி போற வழி யாருக்குமே வரக்கூடாது மயிலு. அவங்க எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. இந்த நேரத்துல நான் அவங்க கூட இல்லைன்னா அவங்க மகளா அவங்களுக்கு நான் செய்யற துரோகம்.